உண்டு பண்ணுகிறார். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாஸ்டர், ஐ டோன்ட் நோ ஹாவ் a baby for past 16 years. Please pray for me. I am very much depressed. அப்பா, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, 16 ஆண்டுகள்ப்பா, எவ்வளோ கடினம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் அப்பா, இவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அருமையான சகோதரி குடும்பத்தாரை கர்த்தர் அப்பா நீர் அன்னாலை மறவாமல் நினைத்த தெய்வம். அருமையான இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு குழந்தையை, என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் என்கிற வாஞ்சையோடு நம்பிக்கையோடு அப்பா எத்தனையோ இடங்களில் அப்பா நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன், ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன், அப்பா அநேக காரியங்களை செஞ்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லை என்கிற அங்கலாய்ப்போடு வேதனையோடு கூட அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி தில்லை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டும்ப்பா, நன்மை நடக்கட்டும்ப்பா. அப்பா என்னை நீ விசுவாசிக்க கூடுமானால் நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன தேவன் அப்பா உன் விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அருமையான சகோதரிக்கு அப்பா அவர்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போவதற்காக நாங்கள் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபா சந்தூர் யங்கரா பா ஷதூரி அந்தராபா. நன்றிப்பா, நன்றிப்பா. கர்த்தரோட வார்த்தை நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியமாய், அவருடைய வாஞ்சையாய், அவருடைய நம்பிக்கையாய், அவருடைய தைரியமாய், அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுங்க. உங்கள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நீங்கள் வல்லவர்களாய் மாறும்போது ஆபிரகாமை பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார். காரியங்கள் ஒன்றுமே நடக்கல, ஆண்டவரே நேரடியாய் வந்து பேசினார். ஒன்றுமே நடக்கலை, ஆனாலும் பொறுமையோடு கூட காத்திருக்கா. சில நேரங்களில் சோர்வு வரும், சலிப்பு வரும், வெறுப்பு வரும், வேண்டாம் என்கிற எண்ணங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ரப சந்தூர் யங்கதரா, நிச்சயமாகவே உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு மனநத்தனையாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்ப்பா. கடற்கரையில் போய் மணலை எண்ண முடியுமானா எண்ண முடியாது. அப்படிதான் கர்த்தர் என்று ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நிச்சயமாய் திலை சிஸ்டர் உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. தைரியமாய், நம்பிக்கையாய், வாஞ்சியாய், தைரியமாய் காத்துருங்க. உங்கள் விசுவாசத்தினால கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எல்லா அழிவுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி மீட்டுக்கொள்வார். உங்களை அழிக்க நினைக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளிலிருந்து ரிபா சந்தூர் யந்தராபா. அநேகருக்கு தற்கொலை எண்ணங்கள், வாழக்கூடாது, வாழ முடியாது, ஏன் வாழ வேண்டும் என்கிற அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அழிவுக்கு மீட்டு ரிபா சந்தூர் யாக்காத்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை நான் முடி சூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்னால் வாழவே முடியாது பாஸ்டர், எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நான் வாழ்ந்தது போதும் என்ற அங்கலாய்ப்போடு, கண்ணீரோடு, வேதனையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா அழிவுக்கும் உன்னை நான் மீட்டுக்கொள்வேன். எல்லா டிசார்டர்ஸுக்கும், உலகத்தில் வருகிற எல்லா அழிவுக்கும் உன்னை நான் மீட்டுக்கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவரோட விசேஷமான பாதுகாப்பு, விசேஷமான கிருபை உங்கள் மேல் அப்பா கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி. ஐ எம் 41 years old பாஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர், வயது தேவனுக்கு பெரிது அல்ல. ரப சந்தூர் ஏக்கதரா. ஆபிரகாமை 75 வயதில் கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் 100 வயதில் தான் அவருக்கு குழந்தை கிடையாது. 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். மிகவும் கடினமான சூழ்நிலைகள். கர்த்தர் நேரடியாய் பேசினார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வயது பெரிது அல்ல. இயேசுவின் நாமத்தினால ரிபா சந்தூர் ஏக்கத்தர பயம், கலக்கம், திகில் அப்பா சூழ்நிலைகளை உருவாக்குகிற கிரியைகள் எல்லாம் மறைந்து போகட்டும்ப்பா. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் நீங்கள் நம்புகிற இயேசு